ஒன்லி மட்டன் மட்டுமே வெட்டி தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. காலையில மட்டுமே ஒரு 1000 கடாய் வெட்டினாங்க. இப்போ மறுபடி இன்னொரு பேட்ச் எடுத்துட்டு போயிருக்காங்க. மறுபடி வெட்டி கொண்டு வந்து போடுவாங்க. 2 டன் அரிசி அரைச்சுங்க. அதை இன்னைக்கு சரியா போக மாட்டாங்க. இன்னும் 2 டன் அரிசி எடுக்கணுங்க. கறியெல்லாம் வந்து உண்மையாலுமேங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு பாருங்க. ஸோ வணக்க மக்களே, நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் நம்பியூர்ன்ற ஏரியாவில் கோசனன்ற ஊரில் இருக்க பூதநாச்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே இந்த ஆடி ஸ்பெஷலாக 10 கணக்கில் ஆடு வெட்டி இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்கு மேலே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்லி மட்டன் மட்டுமே வெட்டி தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2026 நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு ஸ்பெஷலான கோயிலுக்கு எனக்கு இந்த வருஷம் அது இன்னைக்கு தாங்க தெரிஞ்சு. அதனால தான் நான் உடனே ஓடி வந்துட்டேன். இப்படி ஒரு இடம் வந்து நீங்களும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே வந்து என்னன்னா மட்டன் எல்லாருக்குமே அதாவது ரொம்பவே நீட்டாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தெல்லாம் சொல்றேன், ரொம்பவே நீட்டான ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மட்டன்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பராக வெட்டி அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கறியெல்லாம் போட்டு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. வெளியில கூட்டம் பயங்கரமாக ஆளும்போது இருக்கு. நம்ம உள்ளேயே திக்கு முட்டை ஆடி தான் வந்தோம். வாங்க ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் இன்னும் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்பெஷல் வந்து ஆடி 12 பசங்க இங்கே ஆடி 12 முடிஞ்சு 3 நாள் கழிச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பொது கடை வருதுங்க. 6 வேலை சாப்பிடலாங்க. சாப்பாடு ஒரு 2 லட்சம் பேர் பக்கமா வருவாங்க. நைட் 10 மணி வரைக்கும் இருந்துங்க. இன்னும் கிடாய் உள்ள நிறைய இருக்குதுங்க, போய் பார்த்துட்டு வாங்க. சக்தி வாய்ந்த அம்மனுங்க. அதனால தான் வந்து மக்கள் வேண்டிட்டு போவாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதுக்கு நேர்த்தி கடனை கடாய் கொடுப்பாங்க. கடாய் மட்டும் கிடையாதுங்க, இப்போ சேவல் கோழி எல்லாமே கொடுப்பாங்க. காலையில் மட்டுமே ஒரு 1000 கடாய் வெட்டினாங்க. இப்போ மறுபடி இன்னொரு பேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மறுபடி வெட்டி கொண்டு வந்து போடுவாங்க. இது இன்னைக்கு மட்டுங்க, மறுபூச்சி செவ்வாய்க்கிழமை வருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 600 கடாய் ஒரு 1000 கடாய் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5000 கடாய்க்குள்ள வெட்டாங்க. கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால தான் நமக்கு தனியாக ஸ்பெஷல் கவனிப்பு அண்ணன் கூட்டம் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. ஆனால் உங்கள் பேருங்க? அண்ணா நம்ம பேர் கஞ்சாமிங்க. எந்த ஊருங்கண்ணா? இங்க தீர்த்தாமலையம் தானுங்க. இது சின்ன கோசனுங்க. நான் வருஷம் எப்போ வந்து அன்னதானம் போடுறதுக்கு வந்து இந்த வேலையில வந்து இறங்கிடுவேங்க. இங்க வந்து இந்த பொது பணியில வந்து வேலை செய்யுங்க. எத்தனை வருஷம் இந்த விருந்தல் நடக்கும்? இது கிட்டத்தட்ட ஆதி காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்குது. ஆதி காலத்திலிருந்து இதே நடந்துட்டு இருக்குதுங்க. அப்பெல்லாம் ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து சனம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டாங்க. 2 டன் அரிசி அரைச்சுங்க. அதை இன்னைக்கு சரியா போக மாட்டாங்க. இன்னும் 2 டன் அரிசி எடுக்கணுங்க. வெங்காயம் 1.5 லட்சம் மணிக்கு மறுபூ செய்யுங்க. காலையில 7 மணிக்கு அரை பண்ணிடுவோங்க. எல்லாரும் வாங்க, கோயிலுக்கு வாங்க. நாட்டராஜாயம் பூனாச்சாயம் கோயில் எல்லாம் நீட்டா இருக்கு. வாங்க, திருப்தியா வந்து சாப்பிட்டு போங்க. வாங்க. கறியெல்லாம் வந்து உண்மையாலுமேங்க நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துட்டு பாருங்க. எந்த ஒரு விஷயம்னா நல்லா ஒரு பாயில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அடுப்பு அதிகமாச்சு பாயில் பண்ணும்போது பாருங்க கறியை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே டேஸ்ட்டுக்காக வந்து சாப்பிடாட்டியும் இருக்க கூட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது பூதநாச்சி அம்மன் சாமிக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லி. நான் வந்து வேண்டுதலை தாண்டி இதை சாப்பிட தான் வந்தேன். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லாமல் உண்மையாலுமே ஒர்த்தாக தான் இருக்கு. சூப்பரானது. இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் வர செவ்வாய்க்கிழமை மறுபூஜை இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த அன்னதானத்தில் நீங்களும் கலந்துங்க. காலைல 8 மணிக்கு அன்னதானம் ஆரம்பிச்சிடும். இப்போ மக்களை ஜம்முன்னு ஒரு கறி விருந்து கிலோ கணக்கில் இல்லைங்க, டன் கணக்கில் போட்ட ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த விருந்து மறுபடியும் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த வாரம், அதாவது வரப்போகிற செவ்வாய்க்கிழமை மறுபூஜைக்கு திரும்ப ஒரு விருந்து நடக்கும் போது அப்பயும் 5 டன்னுக்கு மேலே கடா விருந்து போட போகிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, நானும் வரேன். சேர்ந்து சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.